வணக்கம். இன்னைக்கு நம்மளோட புதுவரவு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவரு ஆக்கர்ஷ். அவரோட பேர்ல ஒரு சவுண்டு இர் அப்படின்றது நல்ல வைப்ரேஷன். அப்ப அவர்ட்ட பேசும்போது சினிமா அல்லாத ஒரு நெறைய நாலேட்ஜ் ஒரு கிரிக்கெட்டர், நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சவரா இருக்கார். அவரோட பெரும் முயற்சிகள் இருக்குது. அவர் வந்து மிஸ்டர் இந்தியா அப்படின்னு மாடலிங்கில ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு. நிறைய திறமையும், அழகும் இருக்கிற ஆகர்ஷ வந்து இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். அவருக்கு இந்த சினிமால என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்ன எண்ணத்தோட நம்மளை சந்திக்க வந்திருக்கார்? அவரை நம்ம என்னவா யூஸ் பண்ண போறோம்? இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். நிகழ்ச்சிக்கு ஆகர்ஷ வரவேற்போம். வணக்கம் ஆகர்ஷ். வணக்கம் சார். வணக்கம். உங்கள பத்தி நீங்களே இன்ட்ரோ குடுத்துக்கோங்க. என்னோட பேர் ஆகர்ஷ். 26 வயது. நான் வந்து 5 வருஷமா மாடலிங்ல இருந்தேன். இப்ப பிகினர் ஆக்டரா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்களா? சார் இப்ப ரீசென்ட்டா BMW ஆட் மட்டும் பண்ணியிருக்கேன். இல்ல சீரியல், சினிமா, வெப் சீரிஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இல்ல எதுவும் இப்படி பண்ணல. எதுவுமே பண்ணல. எதுவுமே ஸோ பண்ணல. ஆக்டிங்ன்னு எதுவும் பண்ணல. மாடலிங் தான் ஆமா. பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஆசை என்ன? என்னோட ஆசைங்கிறது வந்து என்னன்னா, ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆக்டரா தமிழ்நாட்டுல ஃபார்ம் ஆகணும். ம். அதுதான் சார் என்னோட பெரிய ஆனா நீங்க கிரிக்கெட்டர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ஏன் அத விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்க? ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ம். பெரிய லெவல்ல நெறையா சாதிக்கணும்னு நெனச்சேன். ஆனா, ஒரு சின்ன ஒரு நடுவுல வந்த பிரேக் த்ரூ என்னோட என்ன ரொம்ப கைட் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டுருந்த அந்த கோச் வந்து சூசைட் பண்ணி இறந்ததுனால, எனக்கு நான் பேக் அடிக்க வேண்டியதா ஒரு நெலைம. அங்கேருந்து என்னால வந்து புஷ் பண்ண முடியல. சரி. ஆ நெறையா வந்து பாலிடிக் விஷயம் இதெல்லாம் வந்து நெறைய என்ன வந்து ட்ராப் பண்ற மாரி இருந்தது. அதில நெறையா என்னால வந்து அந்த ஏஜ்னாலயா இருக்கலாம். ஒரு ஓகே. 17 இயர் ஓல்ட்ல அந்த லெவல்ல மெச்சூர்ட். ஒரு ப்ரெஷர் என்னால தாங்க முடியாம, சரி அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது தான், ஜிம்ல இருக்கும்போது மைக் மோகன் சார் வந்து என்ட்ட ஜிம்ல வந்து நல்லா ஒரு தோஸ்த் மாரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஆக்டர் மோகன் சார். ஆ மைக் மோகன்னே சொல்லி சொல்லி அது அது நிக் நேம் மாரி ஆயிடுச்சு. ஆ அவர் வந்து ஆக்டர் மோகன் சார். ஆக்டர் மோகன் அ. சார் வந்து ஆ அன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஒரு உடைஞ்சு போய் நிலைமையில உட்காந்துருக்கும்போது, கரெக்ட்டா வந்து தோள் மேல கை போட்டு சொன்னாங்க. இந்த மாரி "நீ மாடலிங் ட்ரை பண்ணலாமே! பார்க்கலலாம் இருக்கையில மாடலிங் ட்ரை பண்ணுன்ட்டு" கரெக்ட்டா 2018ல சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தைய புடிச்சிட்டு தான் 2019, 20ன்ட்டு அப்படியே மாடலிங்குள்ளயே போனேன். ஓ! சூப்பர். என்னெல்லாம் மாடல் பண்ணியிருக்கீங்க? சார் 2020ல மிஸ்டர் இந்தியா வின் பண்ணது. மாடலிங்ல. ஆமா சார். ஓ! அது வின் பண்ணதோட, அங்க வந்து விபின் அகர்வால்ன்ட்டு ஒருத்தர் இருக்காரு. சரி. அவர் டிசைனர் ஆக்சுவலா. ஓ! அவரோட சேர்ந்து நெறையா வந்து ரேம்ப் வாக்கா இருக்கட்டும், ஷோஸா இருக்கட்டும், ஆ டிசைனர் ஷூட்ஸா இருக்கட்டும், அது போக சில ஷோக்கு ஜூரியா கூட போயிருக்கேன் சார். ஆ! அங்க டெல்லில. வாவ்! ஷோ பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத், டெல்லி, கான்பூர், லக்னோ, ஆ டார்ஜிலிங் இந்த மாரி நெறையா இடத்துக்கு உங்களுக்கு எத்தன லாங்குவேஜ் தெரியும்? எனக்கு தெரிஞ்சது வந்து தமிழ், இங்கிலீஷ் வந்து தரோவா தெரியும். ம். ஆ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா மலையாளம் தெரியும் கொஞ்சம். ஹிந்தி கொஞ்சம் தெரியும். அச்சா. இல்ல இவ்வளோ ஊர்லாம் டிராவல் பண்ணீங்க. நெறைய ஆ லாங்குவேஜ் தெரியும்னு நெனச்சேன். பேசிக்கா ஹிந்தி கத்து வச்சிருக்கேன் சார். இந்த ஆட்டோக்காரங்கள்ட்ட பேசுறது. ஐய! இல்ல சமாளிச்சுக்குவீங்க. சமாளிக்கிறதுக்கு. இல்லன்னா அச்சா. ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இப்ப நீங்க மாடலிங் பண்றது இல்லையா? ஒரு சின்ன அதுலயும் ஒரு பிரேக் வந்தது மறுபடியும். ம். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஒரு கால் உடைஞ்சதுனால 8 மந்த்ஸ் பெட் ரெஸ்ட்ல இருக்கோன்னோனே ஃபிட்னஸ் போயிடுச்சு. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அது வந்து நான் வந்து டெல்லியில இருக்கும்போது சார், எனக்கு வந்து ஒரு Netflixல ஹிந்தி சீரியல்ல நடிக்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆ. ஆனா, அதே சமயத்தில இங்க வந்து எங்க அம்மா மூலியமா, என் அம்மா மூலியமா ஆ ஒரு டைரக்டர் வந்து அவருமே ஒரு ஃபர்ஸ்ட் படம் அவர் எடுக்க போறாரு. சரி. அவர் வந்து என்ன வந்து காஸ்ட் பண்றதா சொல்லி என்ன கால் பண்ணி கூப்ட்டாங்க. நில்கிரிஸ்ல ஷூட் நடந்தது. எனக்கு வந்து கேரக்டர் என்னவா குடுத்துருந்தாங்கன்னா, யூடியூபரா. அது ஓ! ஒரு ட்ரைபல் ஸ்டோரி. நான் வந்து அந்த காட்டுக்குள்ள போய் ஒரு அவங்கள இன்டர்வியூ பண்ணி ஆ டாக்குமென்டரி பண்ற மாரி. டாக்குமென்டரி பண்றேன். ஆச்சா. ஆனா, அவங்க என்ன திருப்பி அடிக்கிற மாரி நான் எஸ்கேப் ஆகுற மாரி தான் அது ஒரு சீன். ஓ! அதான் செக்மெண்ட். ஆ. ஆ அந்த அது ஃபைனல் ஒரு ஷாட்ட வந்து ஃபர்ஸ்ட்டே எடுத்துடலாம். முதல் நாளே எடுத்துடலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து ஒரு சீன் வந்து நான் ஒரு 7 டூ 8 ஃபீட் இருக்கும் சார். அந்த ஃபீட்லேருந்து தாவணும். ஒரு ராக்லேருந்து குதிக்கணும். ஒரு ராக்லேருந்து இன்னொரு ராக்கு ஜம்ப் பண்ணணும். ஆ ஐ மீன் நோ. அந்த 7 ஃபீட்லேருந்து கீழ குதிக்கணும். கீழ குதிக்கணும். கீழ லேண்ட். குதிக்கணும். ஆனா கீழ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கல்லு, தண்ணியா இருந்தது. ஆ என்னோட நேரம்னு அன்னைக்குன்னு பார்த்து ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மழையும் பெஞ்சிருச்சு.
நான் போய் அங்க நிக்கிறேன். நிக்கும்போது கால் வழுக்குன மாரி என்ன இருந்தது. ஈரமா இருக்கு. வழுக்குன மாரி இருந்தது. அப்ப வந்து சரி கொஞ்சம் பார்த்து தான் ஜம்ப் பண்ணணுன்ட்டு கேர்ஃபுல்லா தான் பண்ணேன். ஆனா, அந்த ஜம்ப் பண்ற நேரத்துல கால் நொடிச்சு விட்டு கீழ விழுந்து, இந்த கால் வந்து ர ரைட் லெக் வந்து ஒரு 3 ஃப்ராக்சர் ஆச்சு அதே லெக்லயே. வா! உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. டாக்டர் வந்து சொன்னாங்க, "இல்ல நீ வந்து நடக்க முடியாது. ஒரு 8 மந்த் பெட் ரெஸ்ட் வேணும்னாங்க." ஆனா, எனக்கு நான் வந்து அந்த 8 மந்த் பெட் ரெஸ்ட்ல நான் எப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஷூட் முடிச்ச கையோட எனக்கு ஒரு கோவா போய் இன்னொரு ஷோ பண்ணணும். அவங்கள்ட்ட சொல்ட்டேன் வந்து பண்றேன்ட்டு. ஆனா கால் உடைஞ்சிருச்சு. இப்ப வந்து அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன். இந்த மாரி சார் எனக்கு கால் உடைஞ்சிருச்சு. என்னால வர முடியாது ஷோ பண்றதுக்குன்னோனே, அவங்க சொன்னாங்க, "இல்ல நீ சொல்லியிருக்க. நீ வந்து ஷோ பண்ணி தந்து தான் ஆவணும். உனக்கு நாங்க பே பண்ணியிருக்கோம். நீ பண்ணி தந்து தான் ஆகணும்னாங்க." ஆ இல்ல சார் நடக்க முடியாதுன்ட்டாங்கன்னோனே, "இல்ல நீ வந்து எங்களுக்கு அத பண்ணி தரணும்னோனே." ஆ எப்படி போனேன்னா சார், இந்த கால்ல கட்டு போட்டுருக்காங்க. மாவு கட்டு போட்டுருக்காங்க. மாவு கட்டு மேல சாக்ஸ் போட்டேன். ஹா! பிளாக் கலர் சாக்ஸ் போட்டேன். பிளாக் கலர் ஷூ இந்த கால்ல. ஸோ கலர் மேட்ச்டா தான் இருக்கும். அந்த உடைஞ்ச கால வச்சு அங்க நடந்தேன். ஆமா. இந்த கால்ல மட்டும் ஏன் அந்த ஹியூமனிட்டி அங்க இல்லையா? மாடலிங் ஷோஸ்ல? கால் உடைஞ்சு ஒருத்தன் இப்படி இருக்கான். ஆனாலும் நீ எனக்கு இத செய்டான்னு சொல்றது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? அது வந்து சார் இப்ப வந்து அவங்கள பொறுத்தவரையில இப்போ ஒரு 60 மாடல்ஸ கேஸ்ட் பண்றாங்கன்னா, அந்த 60 மாடல்ஸ் அங்க பிரசன்ட்டா இருக்கணும். அப்படி இல்லன்னா அவங்களுக்கு ஷோ வந்து பாதிக்கும். அவங்க பண்ணி வச்ச ஆர்கனைசேஷன் அந்த கொரியோகிராஃபி எல்லாமே பாதிக்கும் டோட்டலா. ஒரு மாடல் மிஸ் ஆனா கூட. கடைசி நேரத்தில வேற ஒரு மாடலையும் பிடிக்க முடியாது அவங்களால டக்குன்னு. ஓ! ஏன்னா அவங்க ஆல்ரெடி கேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க தான் இந்த பேர் தான் இல்ல வராங்கன்ட்டு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆக்சிடென்ட்ங்கிறது அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது. அத நடக்குது. ஏத்துக்கணும்ல. அதான் சார். அவங்கள்ட்டேருந்து அத அன்னைக்கு எதிர்பார்த்தேன். பட் ஆனா அவங்க அத அக்செப்ட் பண்ணல. சரின்ட்டு போய் பண்ணி குடுத்துட்டு வந்துட்டேன் சார். ஆ அன்னைக்கு வந்து அது நடந்துட்டு அதுலேருந்து 8 மந்த் பெட் ரெஸ்ட். அதில தான் ஃபிட்னஸ் ட்ராப் ஆச்சு. சரி. ஃபிட்னஸ் ட்ராப் ஆனோனே கண்டிப்பா மாடலிங்ல சான்ஸ் குறைஞ்சிரும். ஓகே. இப்ப மறுபடியும் அதுக்கப்புறம் பிசினஸ் ஆரம்பிச்சேன். ஆ. மாடலிங்ல சேர்த்து வச்சது, என்னோட ஃபேமிலி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது. இதெல்லாம் வச்சு நான் என்னோட தனி பிராண்ட் ஜென்ஸாய்ங்கிற ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சேன். ம். அதையுமே அஸ்ட்ராலஜி பார்த்து தான் அந்த நேம் வச்சது. சூப்பர். 27 நம்பர் வரும். இல்ல 27 நியூமராலஜில வந்து பிசினஸ்க்கான நம்பர். ஆமா சார். தோத்தே போகாது. ஆ ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் சக்சீட் ஆயிடும். ஏஞ்சலிக் நம்பரும்பாங்க அத. ம். ஆ எப்பவுமே ஒரு இறைவன் துணை இருக்கும்னு ஆமா. சொல்லுவாங்க. அத பார்த்து தான் வச்சேன். அந்த ஜென்ஸாய் என்ன பிசினஸ் அது? க்ளோத்திங் பிராண்ட் தான் சார். ஆச்சா. ம். இப்ப அந்த ஜென்ஸாய்ங்கிற நேமுக்கான மீனிங்க பார்த்தீங்கனாலே, மாஸ்டர்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ்ங்க தான். அதோட மீன். அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் நேம். ஆ ஒரு மாஸ்டருக்கே அவன் ஒரு பெரிய அதான் மாஸ்டர். சென்சாய் சொல்றோம்ல. ஆ அந்த மாரி. அந்த மாரி. ம். அப்ப வந்து அந்த பிராண்ட் ஆரம்பிச்சோனே எனக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பெரிய ஸ்ட்ரகிள் என்ன வந்துச்சுன்னா, ஒரு பேசிக்கா எனக்கு தெரியாம எல்லா பிசினஸ் மேனும் ஒரு ஆர்வத்தில பண்ற தப்பு. ஆ அதிகமா இன்டீரியர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அச்சோ! ஸ்டாக்க குறைச்சுட்டேன். ஓ! அப்ப வந்து எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தது. அப்பதான் வந்து சரி இத ஒரு பிராண்டா ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பரா ஆன்லைன்ல ஆரம்பிச்சுருவோம். ம். ஏன்னா வாக்கின் வர்றதில்ல. ஸோ ஆன்லைன்ல பண்ணுவோன்ட்டு Myntra, Flipkartல ஆரம்பிச்சு பிராண்ட ரிஜிஸ்டர் பண்ணி, ஆ அது அப்புறம் ஓரளவு ஃப்ளோவா போயிட்டுருந்தது. இப்ப வந்து நாங்க வந்து ஹோல்சேலு, ரீட்டெயிலு, ஆன்லைன் 3மே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாவ்! 3மே ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்களே மேனுஃபேக்சரும் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். வா! மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதே மாரி அது ஒரு ஃப்ளோவா இப்ப நல்லா பிக் ஆயிடுச்சு சூப்பர். ஓரளவு. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் ஃபிட்னஸ்ல இப்போ உங்களோட அந்த சென்டர் எங்க இருக்கு? கிளாத் சென்டர்? தஞ்சாவூர்ல சார். இங்க சென்னையில இல்ல. இல்ல சார். நான் பேஸ்ட் ஆன் தஞ்சாவூர். இப்ப நீங்க எப்படி ஷூட்டிங்னா? ஷூட்டிங் இப்ப இங்க வந்துருவேன் சார். நான் இப்ப வந்து இங்க வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு எப்படி வந்தீங்க? இன்னைக்கு வந்து தஞ்சாவூர்லேருந்து நேத்து பஸ் புடிச்சு வந்தேன் சார். நைட்டு. இதுக்காகவே. ஆமா சார். ஓ! இப்ப நீங்க சென்னை இல்ல. இல்ல சார். ஐய்யய்யோ! அப்ப எப்படி சினிமால உங்களுக்கு ஷூட்டிங்னா எப்படி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்? இது ஆக்சுவலா நான் வந்து நெக்ஸ்ட் இயரே லாஸ்ட் இயரே இங்க வந்திருக்க வேண்டியது. பட் ஆனா நான் வந்து சரி ஒரு சில காரணங்களால பிசினஸ வந்து கொஞ்சம் பிக் பண்ண முடியலேங்கிற அந்த சில இது 2வது அம்மா இவங்கலாம் பிசினஸ் கவனிச்சுக்க முடியாது. ம். யாராவது ஒருத்தர் அத கொஞ்சம் புஷ் பண்றவர்லாம் அங்க இருக்கணுங்கிறதுனால நான் அங்கருந்து புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா, ஒரு இத எடுத்துட்டோம். வரலங்கிறதுக்காக கிவ் அப் பண்ணிட்டு ஓடுனா, ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆயிடும் ஃபேமிலில. 2வது அதுவே ஒரு இதுவாயிடும். கிவ் அப் பண்ற என்ட்ட இப்ப குவாலிட்டி கிடையாது. அப்படிங்கும்போது அத புஷ் பண்ணி எப்படியோ ஸ்டார்ட் பண்ணி ஓரளவு ஓட வச்சுட்டேன். இப்ப அதுவாவே ஓடும். ஓ! நீங்க இருக்கணும்னு இல்ல. ஒரு ஆள் இருந்து அங்க ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதுவே ஓடும். மேனேஜ்மென்ட்டா போதும். சும்மா ஒரு ஆள் அங்க உட்கார்ந்திருந்தா போதும். அப்படிங்கும்போது அத பண்ண வச்சுட்டேன். இப்ப இங்க வந்துருவேன்.
இப்போது இதுவரை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ஆடிஷன்ஸ் போயிருக்கலாம், மாடலிங்கிலிருந்து ஆக்டிங் ட்ரை பண்ணதுலேருந்து. அந்த ஆடிஷன்ஸுக்கும் இந்த ஆடிஷன் என்ன சந்திக்க வந்ததும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு தோணுது? மற்ற ஆடிஷன்ஸ் எல்லாம் நான் எவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். மாடலிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும். நான் தொடர்ந்து ஆடிஷன்ஸ் என்னோடய திறமையை காட்டணுன்ட்டு போயிருக்கேன் நிறைய ஆடிஷன்ஸ்க்கு. எல்லா ஆடிஷன்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர் ஸ்கிரிப்டை கொடுப்பாங்க. அதை வந்து நீ நடிச்சு காமி, உன்னோட வே ஆஃப் டேலண்ட்டில் நடிச்சு காமிப்பாங்க. இல்லை நீ ஓன் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வா. இப்போ சார்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது நான் ஓன் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வரணுமா தான் ஃபஸ்ட்டு நான் கேட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இது நான் அட்டன் பண்ணதில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் இங்கே வந்தோடனே ஒரு மிஸ்டரியாக இருந்தது. லைக் என்விரான்மெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு என்னை பற்றின டீட்டெயிலாம் நிறையா கேட்டுக்கிட்டாங்களே, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட். அதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு என் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு அந்த அர்ஜி இருக்கிறத விட, ஒரு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி நான் அதை பண்ணுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு எனக்கு. அது வந்து எனக்கு சார் வந்து ரொம்ப ஒரு என்னை சேஃப் அண்ட் செக்யூராக அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோடு எடுத்து அழைச்சிட்டு போனாங்க. அதனால தான் என்னால் ரொம்ப ஒரு ஈஸியான சில ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சார் சொன்ன டயலாக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னால் உள்ளே வாங்கி என்னை டெலிவரி பண்ண முடிஞ்சதுங்கிற ஒரு காரணம் என்னென்னா, அது சார் எனக்கு கொடுக்குற கான்ஃபிடென்ட். ரெண்டாவது அந்த சேஃபாக என்னை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணி என்னை வச்சுருக்கிறது தான். அதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இங்கேக்கும் மற்ற இடத்துக்கும். உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றதும் பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறதும் மற்ற இடத்துக்கும் இங்கேக்கும் எப்படி இருக்குது? ஒரு வே டிஃப்ரென்ஸ் சார். மற்ற இடத்துலலாம் வந்து நம்ம வந்து போகும்போதே ஒரு ஒரு ஃபியர் கலந்த ஒரு இதோட போயிட்டுருப்போம். பட் ஆனால் இங்கே அந்த ஃபியர் இருந்ததோடு தான் வந்தேன். என்னடா இது, எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் சார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி எனக்கு நிறையா கான்ஃபிடென்ஸ் கொடுத்து என்னை அப்படியே டோட்டலாக பாசிட்டிவாக மாற்றிட்டார். நல்ல விஷயம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எங்களோட ஆடிஷன் பற்றி என்ன ரெஃபர் பண்ணுவீங்க, என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இதை பற்றி என்ன சொல்லணும்னு நான் நினைப்பேன்னா, உண்மையிலே நான் போனேன்டா, ரொம்பவே அங்கே வித்தியாசமாக இருந்தது. மற்ற ஆடிஷன் நான் போனப்போலாம் ஒரு பயத்தோடு கூட போயிருப்பேன். பட் ஆனால் இங்கே ஒரு உண்மையிலே ஒரு நல்ல என்விரான்மெண்ட், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டிங் லெவலாக இருந்தது எனக்கு. இன்னும் அவங்கள்ட்ட சொல்லுவேன். இல்லை அவங்களையும் வர சொல்லுவீங்களா? ஆப்வியஸாக சார். எல்லார்ட்டையும் சொல்லுவேன். அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக போங்கடா, போய் அங்கே ஆடிஷன் அட்டன் பண்ணுங்கடா. சார் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்கள் டேலண்ட்டை வெளில கொண்டு வருவாங்கங்கிற ஒரு இதை உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம புது உறவு நிகழ்ச்சியில் வந்து ஆக்கர்ஷ் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணார். எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அவரோட அப்பியரன்ஸ், ஹைட்டு, வெயிட்டு, கலர் கரெக்டாக இருக்கார். ஒரு ஹீரோ மெட்டீரியலுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. நமக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டால் நல்லா வருவீங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஒரு சின்ன ஒரு கண்டென்ட்டை கொடுத்தோம், அவரோட கண்டென்ட்ஸ் நிறையா கேட்டுக்கிட்டோம், எல்லாத்துலேயும் அவரோட ஸ்கில்லை பார்த்தோம். உண்மையாகவே நல்லா டேலண்டடாக இருக்கார். நம்ம ப்ராஜெக்ட்ஸில் அவர் நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கும். இன்னொரு நிகழ்ச்சியில் இன்னொரு புது வரவோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.